Hello and a very happy good morning to all bank exam aspirants. நான் உங்க நிலா and நான் உங்க சிபி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். ஆமா சிபி, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது October 30th 2025 கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற எங்களோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். எக்ஸாக்ட்லி. இந்த பிடிஎஃபோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மற்ற சோர்சஸை விட 5 times குறைவான கண்டென்ட் தான் இருக்கும். ஆனா எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ்ல அதுதான் கெத்து. ரொம்ப கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ட்ரூ. சமீபத்தில் நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல ஸ்கோர் கிளவர்ல படிச்ச ஆஸ்பிரன்ஸ் GLM மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களோட ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி தேவையில்லாததெல்லாம் நீக்கிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. சூப்பர்ல. சோ இனிமே நீங்க எங்கேயும் தேட வேண்டாம், நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி நிலா, ஷால் வி ஸ்டார்ட்? லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், அதாவது NPS அண்ட் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் கீழே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு லைஃப் சைக்கிள் 75 அண்ட் பேலன்ஸ்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, LC 75 BLC இதெல்லாம் என்ன நிலா? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. கண்டிப்பா சிபி. LC 75 ஆப்ஷன்ல ஒருத்தர் தன்னோட 35 வயசு வரைக்கும் 75% வரைக்கும் எக்விட்டிஸ், அதாவது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். 35 வயசுக்கு அப்புறம் 55 வயசு வரைக்கும் இந்த எக்விட்டி எக்ஸ்போஜர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஐ சி. அப்போ BLC வந்து LC 50யோட ஒரு மாடிஃபைட் வெர்ஷன். இதுல எக்விட்டி எக்ஸ்போஷர் 45 வயசுல இருந்து குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு கிளைட் பாத் மெக்கானிசம். 55 வயசு வரும்போது LC 75ல எக்விட்டி 15% ஆகும், BLCல 35% ஆகும் குறைஞ்சிடும். இது மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல இருந்து நம்ம சேவிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ண உதவும். காட் இட். சோ வயசு அதிகமாக ரிஸ்க் கம்மி பண்றாங்க. இது இல்லாம வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருக்கு. எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது PFRDA செட் பண்ண டிஃபால்ட் ஆப்ஷன்ல இருந்து ஸ்கீம் G, அதாவது 100% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்ல. நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் PM தன் தானியா கிருஷி யோஜனா, அதாவது PMDDKY ஸ்கீம் கீழே நம்ம தமிழ்நாட்டோட 4 டிஸ்ட்ரிக்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்காரு. வாவ், நம்ம ஊருக்கா? என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் சிபி? ராம்நாத்புரம், சிவகங்கை, தூத்துக்குடி அண்ட் விருதுநகர். இந்த ஸ்கீம் யூனியன் கேபினட்டால ஜூலை 2025ல அப்ரூவ் செய்யப்பட்டு அக்டோபர் 2025ல நியூ டெல்லியில இருக்கிற இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஆஃபிஷியலா லான்ச் ஆச்சு. இதோட அவுட்லே எவ்வளவு? இதோட டோட்டல் அவுட்லே ₹24,000 crore ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 years, அதாவது FY 26ல இருந்து FY 31 வரைக்கும். 24,000 crore. விவசாயிகளுக்கு தானியம் மட்டுமல்ல தனமும் கிடைக்குது. லவ். கிரேட் நியூஸ். சரி, அடுத்தது பேங்கிங் கேட்டகரி. பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதாவது PNB கெனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து தங்களோட 10% ஸ்டேக்கை வித்திருக்காங்க. ஓ, எப்படி வித்தாங்க? கெனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸோட IPO, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்போ ஆஃபர் ஃபார் சேல் மூலியமா வித்திருக்காங்க. இந்த சேல் மூலியமா PNBக்கு 1,007 crore கிடைச்சிருக்கு. இதனால அவங்களோட ஸ்டேக் 23%ல இருந்து 13%ஆ குறைஞ்சிருக்கு. நைஸ். PNBக்கு நல்ல ஃபண்ட் இன்ஃபியூஷன். அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ்ல ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் இந்தியா. விவேக் மெனன், ஒரு இந்தியன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனிஸ்ட், இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் SSC, அதாவது SSC ஸ்பீஷீஸ் சர்வைவல் கமிஷனோட சேரா எலெக்ட் ஆகியிருக்காரு. அடடா, அருமை. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? He is the first Asian to be elected to this post. அவரோட டேர்ம் 2025ல இருந்து 2029 வரைக்கும். இவர் வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபவுண்டர் அண்ட் எடிட்டரும் கூட. வெரி இம்ப்ரெசிவ். இந்த எலெக்ஷன் எங்க நடந்துச்சு? அபுதாபில நடந்த IUCN வேர்ல்ட் கான்சர்வேஷன் காங்கிரஸ்ல நடந்துச்சு. அதே ஈவெண்ட்ல ரசான் ஹலீஃபா அல் முபாரக் IUCNோட பிரசிடென்டா செகண்ட் டேர்முக்கு ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க. வேற இந்தியர்கள் யாரும் செலக்ட் ஆனாங்களா? ஆமா, டாக்டர் மதுராவ், சேர் ஆஃப் வேர்ல்ட் கமிஷன் ஆன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், மற்றும் லீமா ரோசலண்ட், ரீஜனல் கவுன்சிலர் ஃபார் சவுத் அண்ட் ஈஸ்ட் ஏஷியா செலக்ட் ஆகியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், பெசிபிக் ஐலாண்டு நாடான துவாலு IUCNோட 90th ஸ்டேட் மெம்பரா ஜாயின் பண்ணிருக்கு. சிபி, ஒரு சின்ன பிரேக், பட் பிரேக் இல்ல, ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். சொல்லுங்க நிலா, ஈகர்லி வெயிட்டிங். நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்காகவும் ஸ்கோர் கிளவர் ஒரு புது ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை இனிமே ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? அது எப்படி? அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கா டிசைன் பண்ணிருக்கோம். வாவ், கேட்கும்போதே எக்ஸைட்டிங்கா இருக்கு.
கைஸ், கண்டிப்பா ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா கைஸ், இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பேக் டு த நியூஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதாவது IAF எக்ஸசைஸ் ஓஷன் ஸ்கை 2025 அப்படிங்கிற ஒரு மல்டிநேஷனல் ஏர் காம்பேட் ட்ரில்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் எங்க நடந்துச்சு? ஸ்பெயின்ல இருக்க கேனரி ஐலாண்ட்ஸ்ல. இதை ஹோஸ்ட் பண்ணது ஸ்பானிஷ் ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ். இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, இந்த ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்க்கு இன்வைட் செய்யப்பட்ட முதல் நான் நேட்டோ நாடு இந்தியா தான். தட்ஸ் a huge honor. நம்ம IAF கண்டின்ஜென்ட் பத்தி சொல்லுங்க. நம்ம கண்டின்ஜென்ட்ல 96 மெம்பர்ஸ் அண்ட் 4 சுகோய் Su-30 MKI ஃபைட்டர் ஜெட்ஸ் போயிருக்கு. சூப்பர். அடுத்த டிஃபென்ஸ் நியூஸ். மிதானி, அதாவது மிஸ்ரா தாத்து நிகம் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட அட்வான்ஸ்ட் ஏரோ என்ஜின்ஸ்க்கு தேவையான கிரிட்டிக்கல் சூப்பர் அலாய்ஸ், டைட்டானியம் அலாய்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஸ்டீல்ஸை உள்நாட்டிலேயே உருவாக்குற பணியை எடுத்திருக்காங்க. இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட், ப்ரவுட் மூமெண்ட். எவ்வளவு தூரம் ப்ராக்ரஸ் போயிருக்கு? So far 50% மெட்டீரியல் லெவல் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு. டெவலப் பண்ண அலாய்ஸ்ல 80% சர்டிஃபை ஆகிடுச்சு. மீதி அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கு. கிரேட் கோயிங் மிதானி. இப்போ பிசினஸ் நியூஸ். டெக் வேர்ல்ட்ல ஒரு மேசிவ் டீல். மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஓப்பன் AI ஒரு புது AI பார்ட்னர்ஷிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டீடைல்ஸ் ப்ளீஸ். இது ரொம்ப பெரிய நியூஸ் ஆச்சே. ஆமா, இந்த புது அக்ரிமெண்ட் படி மைக்ரோசாஃப்ட் இப்போ ரீஸ்ட்ரக்சர்ட் ஓப்பன் AIல 27% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓப்பன் AIயோட இப்போதைய வேல்யூவேஷன் $135 பில்லியன். மை காட், $135 பில்லியன். டீலோட மத்த டேர்ம்ஸ் என்ன? டீலோட ஒரு பகுதியா ஓப்பன் AI மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து $250 பில்லியன் மதிப்புள்ள அசூர் கிளவுட் சர்வீசஸை பர்ச்சேஸ் பண்ண கமிட் பண்ணிருக்காங்க. இது டீலா இல்ல பார்ட்டர் சிஸ்டமான்னு தெரியல. லாப்ஸ். இந்த டீல் ஓப்பன் AI மாடல்ஸ்க்கான மைக்ரோசாஃப்டோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை 2032 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்படியே மைக்ரோசாஃப்ட் பத்தின ஸ்டாட்டிக் ஜிகேவையும் சொல்லிடலாம். ஃபவுண்டர்ஸ் பில் கேட்ஸ் அண்ட் பால் ஆலன், சேர்மன் அண்ட் CEO சத்யா நடல்லா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன், USA, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1975. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பிசினஸ் நியூஸ். டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் சாஃப்ரான் ஏர்கிராஃப்ட் இன்ஜின் கூட கொலாபரேட் பண்ணி ஹைதராபாத்ல ஒரு புது ஃபெசிலிட்டியை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. சாஃப்ரான் ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ், அவங்க கமர்ஷியல் அண்ட் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் இன்ஜின் மேனுஃபேக்சரர்ல ஒரு குளோபல் லீடர் ஆச்சே. இந்த ஃபெசிலிட்டி எதுக்காக? 425 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல அமைக்கப்பட்ட இந்த ஃபெசிலிட்டி CFM லீப் என்ஜின்காக காம்ப்ளெக்ஸ் ரொட்டேட்டிங் பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபென்டாஸ்டிக். அடுத்த சயின்ஸ் கேட்டகரியில இந்தியா அண்ட் UK சேர்ந்து ராமானுஜன் ஜூனியர் ரிசர்ச்சர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஃபெலோஷிப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. பேரு நல்லா இருக்கே. இது யாருக்காக? இது யங் இந்தியன் மேத்தமேட்டிஷியன்ஸ் அண்ட் ஃபிசிசிஸ்ட்டை சப்போர்ட் பண்றதுக்காக. இது இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் லண்டன் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ் நடத்துகிற ஒரு பார்ட்னர்ஷிப். ஸ்ரீனிவாச ராமானுஜன் அண்ட் GH ஹார்டியோட கொலாபரேஷன் லெகசியை ஆனர் பண்ணுது. எக்ஸலண்ட் இனிஷியேட்டிவ். இப்போ ஸ்டேட் நியூஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா. அங்க இருக்கிற ஹெரிடேஜ் ஃபோர்ட்ஸ்ல 4 நமோ டூரிசம் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் அமைக்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கு. என்னென்ன ஃபோர்ட்ஸ்? ராய்கட், பிரதாப்கட், சிவனேரி அண்ட் சால்ஹேர். இந்த ப்ராஜெக்ட்க்கு டூரிசம் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ₹20 crore சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ரீஜனல் டூரிசமை பூஸ்ட் பண்றது தான் இதோட எய்ம். நைஸ். அடுத்த ஸ்டேட் என்ன? ஒடிஷா கேபினெட் பீமான் அப்படிங்கிற ஒரு ஏவியேஷன் ஸ்கீம்க்கு அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. பீமான்னா பில்டிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன் அசெட்ஸ் அண்ட் நெட்வொர்க். ஓ, ஏவியேஷன் செக்டர் டெவலப்மெண்ட்கா? இதோட அவுட்லே? இதோட அவுட்லே ₹14,182 crores அண்ட் இது 5 இயர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும், 2025 to 2030. இதோட மோட்டோ சமஸ்தங்கா பெயின் பீமான் சேபா, அதாவது ஏவியேஷன் ஃபார் ஆல். அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஒரு குவிக் அப்டேட். RBI CS ராஜனை கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட பார்ட் டைம் சேர்மேனா ரீஅப்பாயிண்ட் பண்ண அப்ரூவ் பண்ணிருக்கு. அவரோட டேர்ம் அக்டோபர் 21, 2027 வரைக்கும் இருக்கும். Got it. அடுத்த அவார்ட்ஸ். 2025 ஸ்டான்ஃபோர்ட் எல்சேவியர் லிஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டாப் 2% சயின்டிஸ்ட்ல 3 இந்தியன் சயின்டிஸ்ட் இடம் பிடிச்சிருக்காங்க. சூப்பர். யார் அவங்க? சுனிதா வர்ஜானி புரோ, என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸ், சதானந்த் பாண்டே, AI இன்டகிரேஷன் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரமேஷ் இன்டகிரேட்டிங் சஸ்டைனபிள் பிராக்டிசஸ் வித் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன். இவங்க ரிசர்ச் 6வது முறையா இந்த லிஸ்ட்ல வருது. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இப்போ அனைவருக்கும் பிடித்த ஸ்போர்ட்ஸ் பகுதிக்கு போலாம். யூரோப்பியன் செஸ் கிளப் கப் 2025 கிரீஸ்ல நடந்துச்சு. நம்ம ஆளுங்க கலக்கியிருப்பாங்களே. பின்ன ஓபன் செக்ஷன்ல நம்ம கிராண்ட் மாஸ்டர் DG குகேஷ்
டாப் போர்டில் கோல்டு வின் பண்ணி அவரோட டீம் சூப்பர் செஸ்ஸை சாம்பியன்ஷிப் டைட்டிலுக்கு லீட் பண்ணியிருக்காரு. தட்ஸ் அவர் குகேஷ். விமன் செக்ஷன்ல ஜிஎம் திவ்யா தேஷ்முக் செகண்ட் போர்டில் கோல்டு வின் பண்ணாங்க. அவங்க டீமும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுச்சு. இது மட்டும் இல்லாம மத்த இந்தியன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நிஹால் சாரன் அண்ட் அபிமன்யு புராணிக்கும் அவங்க ரெஸ்பெக்டிவ் போர்ட்ஸ்ல கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணாங்க. செஸ்ல இந்தியாவோட ஆதிக்கம் தொடருது. நெக்ஸ்ட் கிரிக்கெட் நியூஸ். நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா முதல் முறையா ஐசிசி மென்ஸ் ஓடிஐ பேட்டிங் ரேங்கிங்ஸ்ல நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிச்சிருக்காரு. வாட் அ மொமெண்ட். சுப்மன் கில்ல ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இதுல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. 38 வயசு 182 நாட்கள்ல ஓடிஐ பேட்டிங் ரேங்கிங்ஸ்ல டாப்புக்கு வந்த ஓல்டஸ்ட் கிரிக்கெட்டர் இவர்தான். சச்சின் டெண்டுல்கரை சர்பாஸ் பண்ணிட்டாரு. ஹிட்மேன் ஃபார் அ ரீசன். அடுத்து பேட்மிண்டன். கவுஹாத்தி அசாம்ல நடந்த பேட்மிண்டன் வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப்ஸ்ல இந்தியா மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்ல முதல் முறையா ஒரு மெடல், அதாவது பிரான்ஸ் வின் பண்ணிருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு பேரு சுஹான் நினாதா. ஆசம். இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ்ல நம்ம தான்வி சர்மா கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் ஈவெண்ட்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. மத்தபடி மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்ல சைனா வின் பண்ணுச்சு, இந்தோனேஷியா ரன்னர் அப். ஓகே, அடுத்தது ஃபுட்பால். மொராக்கோ அவங்களோட முதல் FIFA அண்டர் 20 வேர்ல்ட் கப் டைட்டில வின் பண்ணியிருக்காங்க. அப்படியா? யாரை பீட் பண்ணாங்க? ஃபைனல்ஸ்ல அர்ஜென்டினாவை 2-0ன்னு டிஃபீட் பண்ணாங்க. ஃபைனல் சாண்டியாகோ சிலேல நடந்துச்சு. மொராக்கோவை சேர்ந்த ஒத்மன் மாமா கோல்டன் பால் அவார்ட் வின் பண்ணாரு. 2009ல கானாக்கு அப்புறம் இந்த டைட்டில வின் பண்ற முதல் ஆப்பிரிக்கன் நேஷன் மொராக்கோ தான். வாவ், சோ மெனி ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ். கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸை பார்த்துடலாம். ஷோர். அக்டோபர் 24 வேர்ல்ட் ஸ்னோ லெப்பர்ட் டே. 2025க்கான தீம் ப்ரொடெக்டிங் த மவுண்டைன் கார்டியன். அடுத்து அக்டோபர் மாசம் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்தா அப்சர்வ் செய்யப்படுது. தீம் சைபர் சேஃப் இந்தியா அல்லது ஹிந்தில சைபர் விழித்தெழுந்த இந்தியா. ஃபைனலா அக்டோபர் 8 வேர்ல்ட் டிஸ்லெக்சியா டே. தீம் ஃபார் 2025 டிஸ்லெக்சியா ரேசிங் த வால்யூம். வாவ் சிபி, இன்னைக்கு நிறைய நியூஸ் கவர் பண்ணிட்டோம். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிவன். வெயிட் நிலா வெயிட். படிச்சது மட்டும் போதாது, பிராக்டிஸ் பண்ணணும்ல. எக்ஸாக்ட்லி, அதுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. தினமும் இரவு 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். ஆமா, இப்போ மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் செய்யப்படும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். உடனே கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So, that's a wrap for today. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். This is Nila signing off. And this is Sibi. Bye bye, take care and keep learning with Score Clever.